இப்போ வந்து நம்ம பிக்சார்ட் ஆப்குள்ளே போகலாம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா பிக்சார்ட். ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன பேபியோட இமேஜ் எடிட் பண்ணி காட்ட போகிறோம். இப்போ வந்து நாங்கள் டூல்ஸ் வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் போய் எடிட் போயிட்டு நம்ம கேலரியில் இருக்க இமேஜஸ் எல்லாம் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பேபியோட இமேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேபியோட இமேஜை நம்ம எடிட் பண்ண போகிறோம். இந்த பிக்சார்ட்டில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே கவர் பண்ணணுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக 2-3 வீடியோஸ் ஆகும். அதுக்கு மேலேயே கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ வந்து டூல்ஸை மட்டும் இதில் கவர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது டூல்ஸு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்ராப். இந்த க்ராப் வந்து ஒன்றுமே இல்லை, பேசிக் எல்லா ஃபோன்லேயும் கஷ்டமாக இருக்கிற எடிட்டிங் க்ராப் தான். இதில் வந்து எவ்வளோ சின்னது பெருசாக வேணாலும் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃப்ரீ க்ராப் இருக்குது. ஃப்ரீ க்ராப் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நம்ம வந்து இப்போ தேவையானது மட்டும் கரெக்டாக அந்த போர்ஷனை மட்டும் நம்ம ஷேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த பேபி மட்டும் வேணும்னா அதை மட்டும் நம்ம அக்யூரேட்டாக ஷேட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா அது மட்டும் கரெக்டாக ஷேட் ஆகி வந்துடும். இதுதான் வந்து ஃப்ரீ க்ராப். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப் க்ராப். ஷேப் க்ராப் அப்படிங்கிறது என்னென்னா இந்த நேமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். சர்க்கிளில் நம்ம இமேஜை க்ராப் பண்ணிக்கலாம், ஹார்ட்டின் ஷேப்பில் க்ராப் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ராப் பண்ணோன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் க்ராப் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ அடுத்துக்கு போகலாம். வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் இருக்குது. டிஸ்பர்ஷன்னா என்னன்னா வந்து இது வந்து காலேஜ் டீனேஜர்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து பேபியை ஷேட் பண்ணிட்டு வேணுங்கிற போர்ஷன்லாம் ஷேட் பண்ணிக்கணும். ஷேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அது டிஸ்பர்ஸ் ஆகிடும். நான் தப்பாக கொடுத்துட்டேன். நம்ம கரெக்டாக பண்ணோன்னா வந்து அது வந்து ரொம்ப நல்லா வரும். இது வந்து டீனேஜர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, கூலான ஃபோட்டோஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம டிஸ்பர்ஷன் பார்த்தோம். க்ளோன் பார்க்கலாம். க்ளோன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நம்ம வந்து இது இந்த ப்ளஸ் வந்து சென்டர் ஆஃப் தி இமேஜ். இப்போ அந்த சென்டர் ஆஃப் தி இமேஜ் இங்கே மூவ் பண்ணிட்டு ஒரு க்ளோன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். க்ளோன் க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷேட் பண்ணுவோம். ஷேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த இமேஜ் டபுள் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட இமேஜ் டபுள் ஆகிருக்கு. இதுதான் வந்து க்ளோன். இப்போ வந்து இந்த இமேஜ் க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு க்ளோனுக்கு அப்புறம் வந்து ஸ்கெட்ச் இருக்குது. ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெச் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இதை எப்படி வேணால் இந்த பேபியோட இமேஜை டீஷேப் பண்ணலாம். இது வந்து நம்ம யாரையாச்சும் வச்சு கிண்டல் பண்ணுறதுக்கு இல்லை சும்மா விளையாடுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச் முடிச்சாச்சு. மோஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நம்ம வேண்டியது மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் இந்த பேபியோட இமேஜ் மட்டும் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ஃபுல்லி கவர்டு இமேஜாக இருக்கணும். இப்போ கவர் ஆகிடுச்சு. இப்போ இது டிக் கொடுத்துட்டு நம்ம வேண்டிய இடத்துல வந்து இதை கரெக்டாக கட் பண்ணிக்கணும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இப்போ நம்ம வேணுங்கிற இடத்த மட்டும் இந்த சிசர்ஸில் கட் பண்ணிட்டு இப்போ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணோன்னா சூப்பராக வரும். இது வந்து இந்த மாதிரி சைடில் பிளெயினாக இருக்க இமேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இந்த பேபியே டபுளாக வர மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். இது ஒரு இன்ஃபினிட்டி மிரர் மாதிரி. ஸோ இதுதான் வந்து பேர் என்ன, மோஷன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். செலெக்ஷன் வந்து நமக்கு வேணுங்கிற ஏரியாவில் செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸ் தான். இது வந்து நார்மல் எல்லா ஃபோன்லேயும் இருக்கிறது தான். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் முடிச்சுட்டு கர்வ்ஸ் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம இமேஜ் கர்வ் பண்ணால் இது வந்து கலர் லைட்டிங்கை கர்வ் பண்ணும். பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் ஆகுது, கான்ட்ராஸ்ட் அதிகமாகுது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூ அதிகமாகுது, கம்மியாகுது. அந்த மாதிரி நம்ம வந்து வேணுங்கிறதெல்லாம் அதிகம் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ கர்வ்ஸ் முடித்தோம். அடுத்து வந்து அட்ஜஸ்ட்டில் வந்து நம்ம பிரைட்னஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லேயும் இருக்கும். மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ் நார்மல் எடிட்டிங்லேயே இருக்கும். கான்ட்ராஸ்ட், அப்புறம் சேச்சுரேஷன், இது வந்து கலர்ஸ் மாற்றிடும். நெக்ஸ்ட்டு ஹியூ, அப்புறம் ஷேடோஸ் அதிகப்படுத்துது, இது கம்மிப்படுத்துது, இது நார்மல். நெக்ஸ்ட்டு ஹைலைட்ஸ். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த டெம்பரேச்சர் ஹையில் இருந்தால் ரெட் கலரில் மாறிடும், லோவில் இருந்தால் கூலாக மாறிடும், ப்ளூ கலரில் ஆகிடும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் இட் இஸ் கூல். ஸோ நெக்ஸ்ட்டு ரெட்டாக இருக்குது, இது டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ஹான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அதிகம் கம்மி பண்ணுது. இது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது இமேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது. நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் வந்து அதிகமாகுது கம்மியாகுது. சேச்சுரேஷன் கம்மியாக இருந்தால் தான் எப்பயுமே நல்லாயிருக்கும் இமேஜ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டில் ஷிஃப்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரேடியல் வச்சு இப்படி பண்ணோன்னா இமேஜ் வந்து அந்த இடம் மட்டும் இருக்கும். ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா மாதிரி நமக்கு வேணுங்கிற இடத்த மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டு மற்ற இடத்த வந்து பிளர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூ வந்து ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த டிகிரி சேஞ்ச் பண்ணால் இமேஜ் முன்னால் பின்னால் போகும். இது வந்து யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரீசைஸ். நம்ம இமேஜ் வேணுங்கிற அளவுக்கு இதில் டைப் அடிச்சு ரீசைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனலி ஃப்ளிப் ஆர் ரொட்டேட். இது வந்து மோஸ்ட்லி எல்லா ஃபோன்ஸ்லையுமே இருக்கிறது தான். நம்ம வேணுங்கிற மாதிரி இந்த இமேஜை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் பை.